கர்த்தர் எல்லாவற்றையும் நமக்கு பரிபூர்ணப்படுத்த போகிறார். ஆண்டவர் இதுவரைக்கும் அரை குறையாக இருக்கும் காரியங்களை எல்லாம் முழுமையாக இந்த நாளிலிருந்து பூர்ணப்படுத்த போகிறார். இந்த நாளிலும் வர வேண்டியவைகள் ஒவ்வொன்றும் அடித்து பிறண்டு உங்களை தேடி வரும்படியாக ஆண்டவர் செய்வார். இப்பொழுது ஆண்டவரே, உம்முடைய அன்பு கரம், அந்த ஆணி பாய்ந்த கரம் உம்முடைய பிள்ளையின் மேல் வரட்டும் சுவாமி. நாங்கள் எல்லாரும் ஒரு மனதோடு உம்முடைய மகனுக்காக, மகள் ஜாய்ஸ்க்காக ஜெபிக்கிறோம்ப்பா. இன்னும் என்னென்ன காரியங்களை செய்ய சித்தமாக இருக்கிறீரோ உடைய நாமத்தை உடைய பிள்ளைகளுடைய காரியங்கள் மூலமாக மகிமைப்படுத்திக் கொள்வீராக. ஷில்பாட்ட நான் காரில் போகும்போது தான் நீ பேசி ஆண்டவர் இருதயத்தில் போடுறத நீயும் சொல்லி வாழ்த்துனா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். கொஞ்சம் டைம் தான் கொடுத்தேன். ஆனால் பாருங்கள், கரெக்டாக அவள் சொன்ன ஒவ்வொரு காரியத்தையும் தான் ஆண்டவர் எனக்கும் செய்வதாக வெளிப்படுத்தினார். ஒவ்வொரு காரியத்தையும் இதை தான் செய்ய போகிறேன். நானே கேட்டேன், ஆண்டவரே இதுதான் நீர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறீரா? இந்த காரியத்தை தான் நீங்கள் செய்ய போகிறீரா சுவாமி, இல்லை வேறு ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறீரான்ட்டு எனக்கே சந்தேகமாக இருந்துச்சு. இருந்தாலும் ஆண்டவர் சொன்னதினால் அதை நான் சொல்லட்டும் என்று சொல்லி நான் ஆயத்தம் பண்ணிட்டு வந்தேன். பார்த்தா அதே வார்த்தையை ஷில்பா அவர்களும் சொல்லியிருக்கிறாங்க. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுவார். எவ்வளோ அழகான ஒரு வசனம். புல்லுள்ள இடங்களில் கர்த்தர் நம்ம ஒவ்வொருத்தரையும் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுவார். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அவ்வளோ அழகான, அவ்வளோ சமாதானத்தான ஒரு வாழ்க்கையை கர்த்தர் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்க போகிறார். ஆண்டவர் காட்டின ஒரு காரியம், என் பிள்ளைகளுடைய வாழ்வை பசுமையும் புஷ்டியுமாய் நான் இருக்கும்படி ஆசிர்வதிப்பேன் என்று. அவ்வளோ செழிப்போடு அவர்கள் வாழ்வு அமைக்கப்பட நான் ஆசிர்வதிக்க போகிறேன். இதுவரையிலும் நீங்கள் கண்டதோடு எவ்வளோ மடங்கு ஆண்டவர் இப்படி ஒரு செழிப்பான வாழ்க்கையை நீங்கள் அனுபவிக்கும்படி ஆண்டவர் மறுரூபப்படுத்துகிறார். என்னுடைய மருமகள் மகன் 2 பேரும் ஒரே சத்தியத்தை பேசினார்கள். இதே போல ஒவ்வொரு கணவரும் ஒவ்வொரு மனைவியும் ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவர்கிட்ட கேட்டு கேட்டு பேசுங்க. ஆண்டவர் உங்களை புல்லுள்ள இடங்களில் கொண்டு போய் அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலே நடத்தி செழிப்பான காலங்களுக்குள் உங்கள் குடும்பத்தை நடத்துவது உறுதி. எனக்கு கீழே விழுந்து 6 மாசமா கால் நடக்க முடியாம தான் ஊழியத்துக்கு வந்துட்டு இருந்தேன். அது எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் பண்ணி அந்த வலி போகவே இல்லை. அப்போ பிரதர் வந்து நேசமணி உங்களை ஆண்டவர் தொட்டு இப்பொழுது சுகமாக்கினதை உணரவில்லையா? கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். அவருடைய வல்லமை இறங்குகிறது. பெயர் சொல்லி அழைச்சி சுகமாக்கிட்டார். பாருங்க எவ்வளவு சிரிச்ச முகமா சொல்றாங்க. ஆண்டவர் தொட்டு கொண்டு கரந்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நம்ம ஆண்டவர்கிட்ட வரும்போது அவர் நம்மை வெறுமையாக அனுப்பவே மாட்டார். நம்மை திருப்தியாக மனதார ஆசீர்வதிக்கிறார். அதனால் நீங்கள் சந்தேகமே படாதீங்க. என்ன வேண்டுதலோடு நீங்கள் வந்தீங்களோ அத்தனையும் ஆண்டவர் கொடுத்து கட்டாயம் உங்களை அனுப்புவார். ஹல்லேலூயா. திருப்தியாக ஆசீர்வதிப்பார். திருப்தியாவீர்கள் என்று ஆண்டவர் என் மனைவி மூலமாக சொன்னார். அது உண்மையில் நடக்கிறது, நடந்திருக்கிறது. அதை அனுபவிக்க போகிறோம். I love you.